காந்தி ஏன் சுட்டாங்கன்னா, அம்பேத்கர் காந்தி எதிர்த்திருக்காரு. கொள்கை ரீதியாக. கடுமையா சண்டை போட்டிருக்காரு. இடதுசாரிகள் காந்தி ஏத்துக்கல பல நேரங்கள்ல. பெரியார் காந்திக்கு எதிரா பண்ணாரு. ஆனால் யாருமே துப்பாக்கி எடுத்து சுடவில்லை. ஏன் கோட்சே வலதுசாரி இந்து மகாசபையிலிருந்து வந்த கோட்சே ஆர்எஸ்எஸ்னு ஒரு உறுப்பினர் இருந்திருக்காரு. அவர் ஏன் துப்பாக்கி எடுக்கிறாருன்னா, காந்தி இந்து மதத்தை பற்றி பேசுகிறாரு. காந்தி கையிலும் பகவத்கீதை இருக்கிறது. இவர் நம் மொழியையும் நம் அரசியலையும் பேசிக்கொண்டு இந்துக்களையும் முஸ்லீம் ஒன்றா சேர்க்கிறாரு. பார்ட்டிஷன் வருது, பார்ட்டிஷன் ரைட்ஸ் வருது. அப்போ அதை காலி பண்ணுறது. இந்த சிம்பிளை நீங்கள் அழிக்கணும். இந்த ஒற்றுமை என்ற சிம்பிளே வரக்கூடாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பெரிய சர்வதேச அளவில் ஒரு அடையாளம். காந்தி மேல் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையில் ஒன்று உறுதியாக இருந்தார். இதை அழிக்கணுன்ட்டு தான் சுட்டுக்கொள்கிறாங்க. அப்போ